புரோட்டீன் பவுடர் சாப்பிடுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், புரோட்டீன் சாப்பிடலாமா வேணாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரோட்டீன் அளவுக்கு அதிகமா எடுத்தா பிரச்சனை தான். ஆனா இவ்வளவு எடுக்கணும். நீங்க 60 கிலோ இருக்கீங்கன்னா 60 கிராம் எடுக்கணும். அதுக்கு மேல எடுத்தாதான் பிரச்சனை. ஆனா நீங்க எடுக்கிறதே பாத்தீங்கன்னா 10 கிராம் கூட கிடையாது. இந்தியாவில் புரோட்டீன் குறைபாடு அதிகமா இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. சோ நீங்க சாப்பிடுற நம்மளோட இந்தியன் ஃபுட் கல்ச்சரே பாத்தீங்கன்னா புரோட்டீன் கம்மியா தான் சாப்பிட்டு இருக்கோம். சோ அதனால நீங்க இது பக்க விளைவை உருவாக்குமா அப்படின்றத யோசிக்காம புரோட்டீன் சாப்பிடாம விட்டதுனால இவ்வளவு பக்க விளைவுகள் வருது அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஹெல்த் டிட்டோரேட் ஆகும், ஃபிளாபியா இருப்பாங்க, பசி அதிகமா எடுக்கும், ஸ்கின் நல்லா பாத்தீங்கன்னா ஹெல்த்தியாவே இருக்காது. இது எல்லாமே புரோட்டீன் டிஃபிஷியன்சினால வர ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாம போனோட டென்சிட்டி ரொம்ப குறைவா இருக்கும். சோ இதுவுமே புரோட்டீன் டிஃபிஷியன்சியா இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம் உண்டாகும். சோ இது எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்களோ அவ்வளவு கிராம் ஆஃப் புரோட்டீன் நீங்க எடுக்கணும். உதாரணத்துக்கு எல்லாருமே 50 கிராமுக்கு மேல எடுக்கணும். ஏன்னா நீங்க எல்லாருமே 50 கிலோக்கு மேல தான் இருக்கீங்க. சோ ஒரு நாளைக்கு நீங்க 50 கிராம் புரோட்டீன் எடுக்கிறீங்களா? எடுக்கிறதே கிடையாது. பட் நம்ம நியூட்ரிஷன் ஃபுட்ல புரோட்டீன் ரொம்ப கம்மியான அளவுல தான் நம்ம கொடுக்குறோம். இதனால எந்த ஒரு பக்க விளைவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும், பசியை பராமரிக்கிறதுக்கும், லீன் மசில் மாஸ் கிரியேட் ஆகிறதுக்கும் இந்த புரோட்டீன் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இதை பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரியணும், இல்ல இந்த புரோட்டீன் பவுடர் எப்படி குவாலிட்டியா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.